ட்ரிபிள் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் ரொம்பவே ரீசண்டாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் அப்படின்னா நீ நான் காதல். அந்த சீரியல் தான். அந்த சீரியலோட ஹீரோயின் அபியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட உண்மையான பெயர் வர்ஷினி. இவங்க அப்பா பெயர் சுரேஷ். இவங்க கோயம்புத்தூரில் 2000 ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. இவங்க தன்னோட பள்ளி படிப்பை HM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் முடிச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்கூலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அங்கே படிக்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எடுத்து தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஐடியில் வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு புக் எழுதுறது அப்படின்னாலே பொதுவாகவே பிடிக்குமா. டைரி எழுதுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்போவுமே அதில் ரொம்ப பெரிய விருப்பம் இருந்திருக்கு, ஆசையும் இருந்திருக்கு. அதை அவங்க வீட்லேயுமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ நீ எழுது, அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் படிக்கிறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா படிக்கணும். அது மட்டும்தான் அவங்க அப்பா அம்மாவோட ஆசையாக இருந்திருக்கு. நல்லா படித்து நீங்கள் ஒரு நல்ல ஃப்யூச்சர் நீங்கள் அமைச்சுக்கிறணும். ஏன்னா அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. வர்ஷினி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி ரோஷினி. இவங்க 2 பேரும் தான். ரோஷினியும் இப்போ அதே காலேஜில் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தான் அவங்களும் படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பொம்பளை பிள்ளைங்க தான், எங்களுக்கு ஆம்பளை பசங்க இல்லை. ஸோ உங்களை நாங்கள் நிறைய பேர் சொன்னாங்க, ஆம்பளை பையன் இல்லை, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்யூச்சர்லலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னது ஏன் 2 பொம்பளை பிள்ளைங்களுமே நல்லா படித்து எங்களை பின்னாடி ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க கண்டிப்பாக அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஸோ நீங்கள் யார் முன்னாடி எப்போயுமே ஒரு அசிங்கப்பட்டுறக்கூடாது. நீங்கள் 2 பேருமே நல்லபடியாக படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் உங்கள் ஆசைப்படி ஷைன் பண்ணி நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க அப்பா அம்மாவோட அட்வைஸாக எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ அப்பா சொன்னதை அதை அப்படியே மைண்டில் எடுத்துக்கிட்டு நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு ஐடியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி நல்லாவே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு எதிரி வருது. ஸோ லாக்டவுன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஆட்டோமேட்டிக்காக சேலரியுமே கம்மியாச்சு. ஹாஃப் சேலரி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஒர்க்கும் கொஞ்சம் கம்மி தான். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டைம் நம்ம நிறையா எழுதலாம். ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணு எந்த மாதிரியெல்லாம் அந்த பொண்ணுக்கு எதிர்பார்ப்புகள் எந்த மாதிரி இருக்கும், அந்த பொண்ணு என்னெல்லாம் கஷ்டப்படுறா, சொசைட்டிக்கு போனால் அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரியெல்லாம் கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நம்ம எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்து அதெல்லாம் எழுதுகிறாங்க. அதை எழுதும்போது இதை ஏன் நம்ம ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு. அப்படி தான் அவங்க எழுதி ரிலீஸ் பண்ண புக்கு தான் ஹெர் சாப்லெட். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னா, ஒரு யங் உமன் ஸ்டோரி தான். அவங்க சொசைட்டியில் என்ன மாதிரியெல்லாம் பார்க்கப்படுறாங்க, என்ன மாதிரி கஷ்டங்கள் அவங்களுக்கு சொசைட்டியில் வருது, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. ஸோ நல்லாவே அந்த புக்கை நிறைய பேர் விரும்புகிறாங்க. நிறையா வர்ஷினி அப்படிங்கிறவங்கள ஒரு ரைட்டராக ஒரு சில பேருக்கு, அதாவது புக் லவ்வர்ஸுக்கு, புக் ரீட் பண்ண பிடிச்சவங்களுக்கு இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. நல்ல வரவேற்புமே அந்த புக்குக்கு இருக்குது. ஸோ அந்த வரவேற்போடையே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் புக்கை எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க மைண்ட் செட்டுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம புக் எழுதுறதும் நம்ம பண்ணுவோம், ஒரு நல்ல ரைட்டராக வருவோம் அப்படிங்கிறதா அவங்களோட ஃபுல் மைண்ட் செட்டாகவே இருந்திருக்கு. இந்த புக்கில் உள்ள சில சாப்டர்ஸ், அதில் உள்ள சில கோட்ஸ், அவங்க எழுதின சில கோட்ஸை அவங்களோட இன்ஸ்டா பேஜில் அவங்க அடிக்கடி போட்டுட்டு இருந்திருக்காங்க. நிறைய ரசிகர்கள் அதை ரொம்ப பிடிச்சி போய், பொதுவாக ஒரு கோட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சினாலே அடுத்தடுத்து அவங்க என்ன கோட்ஸ் போட்டாலுமே நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இவங்களோட புக்கை அடுத்தடுத்து நிறையா பேர் ரசித்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் க்ளோரியஸ் அப்படிங்கிற புக்கையும் இவங்க எழுதுகிறாங்க. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லேடி அவங்க லைஃப்பில் என்ன மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க,
ஒரு பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டோம். பிறந்ததுக்கப்புறம் அது படிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் காலேஜ் போய் சொசைட்டிக்கு வெளியே வேலை பார்க்கணுன்னு வரும்போது அந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு சில விதமான கஷ்டங்கள்லாம் இருக்கும். அது என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் இதெல்லாத்தையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டேக் பண்ணி லேடிஸ் பற்றியே தான் இவங்க புக் எல்லாமே இருக்குது. அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் பட்டாங்க என்னெல்லாம் பார்த்தாங்க அதையுமே அதுக்குள்ளே வந்து கொண்டு வராங்க. ஸோ அதையுமே இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, நல்லா ஃபேமஸ் ஆகுது. அப்படி இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் வந்து சினிமாக்குள்ளே, அதாவது சீரியலுக்குள்ளே இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இருந்து நிறையா வந்து இவங்களோட கோட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. விஜய் டிவி பீப்புள்ஸ் வந்து நிறையா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்கள வந்து நடிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது இவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. நடிக்கிறதுக்கு ஓகே, நம்மளோட இதை வந்து இன்னும் நம்ம வெளியே காட்டிக்கலாம். ஏன்னா இவங்க நல்லா போல்டான பொண்ணு, அவங்க அப்பா மாதிரியே வந்து ரொம்ப போல்டான பொண்ணா. தங்கச்சி வந்து கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் அவங்க அம்மா மாதிரி. ஆனால் இவங்க வந்து அவங்க அப்பா மாதிரி ரொம்ப போல்டான கேரக்டராக. எதாக இருந்தாலுமே அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம பார்த்துக்கலாம், என்ன வருதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த இதை வந்து சொல்கிறாங்க போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட. அவங்க அப்பா அம்மாவும் ஓகே, உனக்கு பிடிச்சிருந்தா அதை நீ பண்ணிப்பாரு, தைரியமாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் இவங்களுக்கு வந்து நீ நான் காதல் வாய்ப்பு வந்து கிடைக்கிது. அபியா நடிக்கிறாங்க. இவங்களுக்கு பேரா வந்து ராகவ் அப்படிங்கிற ரோல் பண்ணுறது வந்து நம்ம பிரேம் அவர்கள் தான். 2 பேரோட பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரி பேராக இருந்தால் கூட இப்போ அவங்களோட பேரிங் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராகவே வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது அபி வந்து அவங்களோட அக்கா அனுவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அனுவுக்கு வந்து ஞாபக மறதிலாம் வரல, இது வந்து எதிரிகள் வீட்டுக்குள்ளேயே எதிரிகள் பண்ணுற சதி தான் அப்படிங்கிறத வந்து அபி நிரூபிச்சிடுறாங்க. அனுவுக்கும் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்க தங்கச்சிக்குமே, உண்மையான தங்கச்சி ரோஷினிக்குமே இவங்க அப்படிதான் எனி டைம் வந்து நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த சீரியல் அப்படிங்கிறது வந்து இது காதலா அப்படின்ற சீரியல் விஜய் டிவியில் ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆச்சு. அதோட டப்பிங் தான் இது காதலா அப்படிங்கிற சீரியலுமே ஹிந்தி சீரியல் குஷி. இது வந்து பலரும் பார்த்த சீரியல், ரொம்ப ஃபேமஸான சீரியல். கொஞ்ச நாள்லேயே இதை முடிச்சுட்டாங்க. ஆனால் நீ நான் காதல் வந்து டோட்டலாக அந்த மாதிரியே கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் வித்தியாசமான கதைக்களம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவங்க டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வந்து ஹார்ட் பீட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸ்லேயே நடிச்சிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோடு தான் சோனியா அப்படின்னு நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த அபிங்கிற கேரக்டரை விட பலருக்கும் அந்த சோனியாங்கிற கேரக்டர் இன்னுமே ஞாபகத்தில் இருக்கான். ஸோ இந்த 2 பேருக்கு வந்து பட்டிங் யங் பேர் அப்படின்ற அவார்டு வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணுறதுமே வந்து இவங்களோட கசின் சிஸ்டர் தானா, சித்தாலா த காஸ்டியூம் கிளாத்தர், அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சீரியலை விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு தான் அவங்க நினச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் பலரும் வந்து இவ வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் நடிக்கவே தெரில, எல்லாத்துக்குமே ஒரே விதமான ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு. இவங்களுக்கு வந்து கோவம் வந்தால் பொதுவாக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த மாதிரிலாம் கத்தலாம் மாட்டாங்களாம். தனியாக போய் உட்காந்துட்டு நல்லா அழுதுட்டு வந்துடுவாங்களாம். அழுது முடிச்சுட்டா அவங்களுக்கு அந்த இது அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயிருமா. ஸோ இவங்க அம்மா தான் தைரியம் கொடுத்துருக்காங்க. அம்மாவும் தங்கச்சியும் நீ எதுக்காகவும் விடாத, நீ நல்லா தான் இருக்க, அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ உனக்கு கொடுத்துருக்க கேரக்டரில் நீ நடிக்கிற, நல்லா நடி, பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு அவங்க தான் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாகவே இருந்திருக்காங்க. இவங்க பல நாள் உடஞ்சி இல்லை எனக்கு இது வேணாம், திரும்ப நான் வந்து அந்த ஐடி ஜாப்குள்ளே போகிறேன் அப்படின்லாம் முடிவு எடுத்தப்ப அவங்க அப்பா வந்து இல்லைம்மா அது வேணாம், ஒன்ஸ் நீ அதை விட்டுரு, நீ சீரியலில் வந்து எந்த இடம் உன்னை வந்து திட்டுறாங்க இது பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நீ ஷைன் பண்ண பாரு, கண்டிப்பாக உன்னால் ஷைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ்லேயே பலரும் வந்து எதுக்கு வந்து பொண்ணை வந்து இந்த மாதிரி நடிக்கிறதுக்கெலாம் விடுற அப்படின்லாம் திட்டியிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இப்போ இருந்துகிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் பிடிக்கலனாலும் இப்போ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க இன்னும் நிறைய சீரியல் நடித்து நல்லா ஃபேமஸ் ஆகணும்னு நம்மளும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம். இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.